ஹாய்! இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் 4 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 2-3 துண்டு பட்டை, 2-3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் 2 பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கிறேன். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இந்த சைஸில் ஒரு 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 கிலோ சிக்கன், அது மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போயே சேர்த்துடுறேன். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே உப்பெல்லாம் இறங்கி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கொத்தமல்லி, புதினா 2 கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 250 ml டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து 2 தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பிரியாணிக்கு எந்த அரிசி எடுக்கிறேனோ அந்த அரிசியோட தண்ணியை தான் பிரியாணிக்கு நான் சேர்த்துப்பேன். இப்போது அரிசி கழுவுன அதே தண்ணியை 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அது கூட அரிசியும் சேர்த்து கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.